அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது தரம் 7 மாணவர்களுக்கானது. நாங்கள் ஏற்கனவே அலகு 4 ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். அலகு 4 ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது நீரினுடைய தொழிற்பாடுகள் பற்றி. இப்ப நாங்கள் முதலாவது வகுப்புல நீர் தொடர்பான சில விடயங்களை பார்த்திருக்கோம். நீரின் தொழிற்பாடு தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க இறுதியாக பார்த்தது நீர் ஒரு கரைப்பானாக இருக்கிறது. முதலாவது நீர் ஒரு கரைப்பானாக காணப்படுகிறது என்று பார்த்தோம். அப்படி கரைக்கிறதுக்காக பெரும்பாலும் நாங்கள் நீரைத்தான் பயன்படுத்துகின்றோம். கரைப்பதற்காக நீரைத்தான் பயன்படுத்துகிறோம். எங்கெங்க கரைக்க போறோம்? நாங்க ஜூஸ் கரைக்கிறதாக இருக்கட்டும், உப்பு சுவையூட்டிகளை கரைக்கிறதாக இருக்கட்டும், மருந்து பொருட்களை கரைப்போம். சரியா, அலங்கார வேலைகளுக்கு கலர் நீரை கரைச்செடுப்போம். சுத்தப்படுத்துறதுகளுக்காக சிலது கரைக்கிறோம். அந்த மாதிரி நிறைய கரைக்கும் இயல்பை நாங்க பார்ப்போம். நீரை ஒரு கரைப்பானாக யூஸ் பண்றோம். சரியா, இதை தவிர நீர் கரைப்பான்ன்றதுக்கு நல்ல உதாரணம் எங்களுக்கு இந்த உப்பு நீர்ல கரைஞ்சிருக்கிறது. உப்பு நீர்ல கரைஞ்சிருக்கிறதுக்கு உதாரணம் கடல் நீர். கடல் நீர்ல இருந்துதான் என்ன எடுக்கிறோம்? உப்பை நாங்கள் பிரித்தெடுக்கிறோம். உப்பு பிரித்தெடுக்கப்படுது. கடல் தண்ணியில இருக்கிற உப்புன்ற பெயர் என்னது? சோடியம் குளோரைடுன்னு பார்க்கிறோம். கடல் தண்ணிய ஆவியாக்க வச்சு அதுக்கு பிறகு அது அடியில தேங்கி நிக்கிற உப்பை தான் நாங்க கடைசியாக எடுக்கிறோம். தண்ணி எல்லாம் ஆவியாகி போய் முடிய அந்த உப்பளங்கள்ல உப்பு கீழே படியும். பெரிய பெரிய பாத்திகள்ல தண்ணிய ஃபுல்லா நிரப்பி, கடல் தண்ணிய ஃபுல்லா நிரப்பி பெரிய பெரிய பாத்திகள் அமைக்கப்பட்டிருக்கு. கடல்ல கடல் நீரை இப்படியாக எங்களுக்கு கடல் தண்ணியை கொண்டு பெரிய பெரிய பாத்தி கட்டி கடல் தண்ணிய உள்ள விட்டு சூரியனுடைய வெப்பத்தால ஆவியாகும். நல்ல சூரிய வெப்பம் கிடைக்கப்படும். அப்ப அது ஆவியாக தண்ணி எல்லாம் மேல போக போக உப்பு அடியில படியும். அந்த உப்பைத்தான் கடைசியாக என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ள அடியில உப்பு படியும். என்ன உப்பு? சோடியம் குளோரைடு, NaCl. NaCl என்று சொல்லுது, சோடியம் குளோரைடு. சரி, அதே மாதிரி இந்த கரும்பு சாற்றுல என்ன இருக்கு? நீரும் சுக்குரோசும் கரைஞ்சிருக்கு. அப்ப உங்களுக்கு கரும்பு சாற்றுல இருந்து தண்ணிய ஆவியாக்கினா உப்பு அந்த சுக்குரோசு என்கிற வெல்லம் கிடைக்கும். அது உப்பு இல்ல பிள்ளைகள், வெல்லம். வெல்லம் என்னது? இனிப்பு. அப்ப எங்களுக்கு கடல் தண்ணியில இருந்து உப்பு கரைஞ்சிருக்கிறது எடுக்கிறோம். கரும்புல இருந்து வெல்லம் இனிப்பு கரைஞ்சிருந்து எடுக்கிறோம். இது நாங்க எங்க போன வகுப்புல நாங்க படிச்ச விஷயம். உப்பு கரைஞ்சிருக்கு, சீனி கரைஞ்சிருக்கு. சரி, என்னென்ன பொருட்கள் கரையும், எது கரையாது, அது உங்களுக்கு தெரியும். சில பொருள் ஓரளவு கரையும். சரியா, அப்ப அது உங்களுக்கு விளங்கி இருக்கு. இறுதியாக நாங்க பார்த்த விஷயம், நீர் ஒரு கரைப்பானாக பயன்படுத்தப்பட்ட சந்தர்ப்பம். அப்ப இன்றைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா, நீரானது ஒரு குளிர்த்தியாக நீரானது ஒரு குளிர்த்தியாகவும்
நீர்வானது வாழ்வதற்கான ஒரு ஊடகமாக இருக்குது என்றது தொடர்பாக சரியா? நீர் ஒரு குளிர்த்தியாக இருக்கிற சந்தம். நீரானது குளிர்த்தியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பார்ப்போம். சரியா? இந்த வெப்பமான காலங்கள்ல பாருங்க, இப்ப எல்லாம் வெக்கையான காலம். சில எருமை மாடுகள் தண்ணியில கிடந்து உருளும். நான் உங்களை சொல்லல பிள்ளைய, நாங்களும் அப்படித்தான் கிடந்து உருளுறது. எருமை மாடுகள் மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் தண்ணியில அல்லது குளத்துல போய் குளிக்க வேணும், ஸ்விம்மிங் பூல்ல போய் தண்ணியில கிடக்க வேணும், அல்லது வீட்டில இருந்தாலும் சரி தொட்டிக்குள்ள தண்ணி அடிக்கிட்டு உள்ள ஏறி இருக்க வேணும் என்ற உணர்வு எங்களுக்கு வேற. ஏன் அப்படி திங்க் பண்றோம்? வெளியில வெக்கையா இருந்தா ஏன் தண்ணிக்குள்ள ஏறி இருக்கிறோம்? நீரானது ஒரு குளிர்த்தி. நீரானது ஒரு குளிர்ச்சி. அதாவது இப்ப நீங்க வெளியில போயிட்டு நல்ல வெயில்ல போயிட்டு அல்லது நீங்க இப்ப விளையாட்டு போட்டி நடந்த சந்தர்ப்பத்துல பாருங்க, நல்லா விளையாடுவாங்க. ஓட்டம் எல்லாம் செய்யறவங்கள்ட்ட 200, 400, 800 எல்லாம் ஓடிட்டு வந்து உடனே தண்ணி தொட்டிக்கு தான் ஓடுவாங்க. ஓடி போய் தண்ணிய மூஞ்சை கடிச்சு நல்லா கழுவும், கை காலுக்கு அடிச்சு கழுவுறோம், தண்ணியை நல்லா குடிக்கும். எதனால எங்களுக்கு அப்படி தண்ணி குடிக்கணும்ன்ற ஃபீலிங் ஆகும்? அதாவது கை கால் முகத்தை குளிர்த்த தண்ணீர கழுவினா ஒரு குளிர்ச்சி உண்டாகுது. சரியா? ஓடிட்டு வந்து சுடு தண்ணி குடிப்போமா இல்லையா? இல்ல தானே, தண்ணி குடிக்கணும். சரி, சுடு தண்ணி குடிப்போமா குளிரான தண்ணி குடிக்கிறோம்? குளிரான தண்ணி தான் எங்களுக்கு வேணும். எதனால? எங்களுக்கு அந்த குளிர்ச்சியை உணர்வதற்காக. அதுதான் நீரின் குளிர் குளிர்த்தும் இயல்புன்னு சொல்றோம். இரண்டாவது நீரினுடைய தொழிற்பாட்டுல நம்ம பார்க்கலாம். நீர் ஒரு குளிர்ச்சி. நீர் ஒரு குளிர்ச்சி. அதாவது எங்களை குளிர வைக்கும். நல்ல வெயில போயிட்டு வந்து குளிச்சீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். குளிச்சா எங்களுக்கு ஒரு குளிர்ச்சி, உடம்புல குளிர்ச்சி வரும். எத்தனை பேர் குளிக்கிறாங்களோ இல்லையோ தெரியல, வெயில் காலத்துலயாவது குளிங்க கட்டாயம். சரியா? ரைட். அப்ப எங்களோட உடம்புக்கு ஒரு குளிர்ச்சி தேவை. ரைட். நீர் வந்து ஏன் அப்படி தண்ணி அப்படி இருக்கு? வேற எந்த பதார்த்தத்தையும் எங்களால உணர முடியல, ஆனா தண்ணியில குளிக்க எங்களால குளிர்ச்சியை உணர முடியுதே. அப்ப அங்க போகுது, நாங்க குளிக்க உடம்பு குளிராகுது. அப்ப அந்த ஹீட் எங்க போயிட்டுதுன்னா அந்த வெப்பம் நீருக்கு இடமாற்றப்படும். பெருமளவு வெப்பத்தை நீர் பெற்றுக்கொள்ளும். அதாவது நீர் வந்து முழு வெப்பத்தையும் பெற்றுக்கொள்ளுது. அதனால எங்களுக்கு குளிருது. அதாவது எங்கள்ல இருந்து வெப்பம் வெளியே போயிட்டு இருந்தா எங்களுக்கு குளிரும். எங்களுக்கு வெப்பம் வந்துச்சுதுண்டா ஹீட் ஆகும். பாருங்க, சூரியன்ல இருந்து வெப்பம் வந்துச்சுன்னா எங்களோட உடல் என்ன செய்யும்? பெரும் அளவுல ஹீட் ஆகும். நாங்க வெப்பத்தை எடுக்கிறோம், பெரிய பெரிய அளவுல என்ன செய்யும்? ஹீட் ஆகுது. சரியா? ரைட். இப்ப இப்ப நீருக்கு என்ன செய்யுது? பொருள்ல இருந்து வெப்பத்தை பெற்றுக்கொள்ளுது. இப்ப நாங்க குளிக்கல எங்களோட உடல்ல இருந்து இருக்கிற வெப்பத்தை நீர் பெற்றுக்கொண்டு செல்லுது. இதனால அந்த பொருள் என்ன செய்யுது? குளிருது. இந்த இயல்பு குளிர்த்தும் இயல்பு. சரி, இந்த குளிர்த்தும் இயல்பை எங்க யூஸ் பண்றோம்? வழக்கமாக நாங்க வெப்பமா இருந்தா குளிப்போம், அது ஒரு இயல்பு. சரியா? சில சமயம் பாருங்க, இந்த டிராக்டர் எல்லாம் வயல்ல கன நேரம் வேலை செய்யுதுண்டா என்ன செய்வாங்க? கொண்டு விட்டுட்டு அந்த என்ஜின் வந்து சரியா சூடாக இருக்கும். சரியா? ரேடியேட்டருக்கு தாண்டி இந்த இயந்திரங்களுக்கு. சரியா? அப்ப அதனால என்ன செய்வாங்கன்னா தண்ணிய ஊத்தி அந்த ஹீட்டை கொஞ்சம் குறைப்பாங்க. சரியா? அந்த ஹீட்டை குறைக்கிறதுனால
அந்த என்ஜின் பாதுகாக்கப்படும். ஹீட்டை குறைச்சா என்ஜின் பாதுகாக்கப்படும். ஆகவே அந்த ரேடியேட்டர்ல தண்ணி விட்டு குளிர்த்துவியல்வை அங்க பயன்படுத்துறோம். சரியா? அதாவது குளிராக்கி திரவம் தண்ணி வந்து வெப்பத்தை உறிஞ்சுறதுனால வெப்பம் முழுக்க தண்ணிக்கு போயிடும். அந்த என்ஜின் பாதுகாக்கப்படும். அப்ப கேள்வி எப்படி வாரதுன்னா, நீரினுடைய குளிர்த்தும் இயல்பு பயன்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாகனங்களின் கதிர்த்தியில் பயன்படுத்தப்படுதல். சரி, அப்ப போன முறையும் முதலாம் தவணை பரீட்சையில வந்த விஷயம். தரமேழு முதலாம் தவணை பரீட்சையில வந்துட்டு வாகனங்கள்ல கதிர்த்தியில நீரை பயன்படுத்துதல் நீரினுடைய குளிர்த்தும் இயல்புக்கான சிறந்த உதாரணம். இதே போலதான் பிள்ளைகள் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்குது. அந்த தொழிற்சாலைகள்ல பெரிய பெரிய இயந்திரங்கள் இருக்கும், பெரிய என்ஜின்கள் இருக்கும். அந்த என்ஜின்கள் தொடர்ந்து வேலை செய்தா கண்டிப்பா ஹீட் ஆகும். அங்கேயும் நீரை பயன்படுத்தி அவர்கள் அந்த வெப்பத்தை குளிர்த்துகின்றார்கள், வெப்பத்தை குறைக்கிறார்கள். அந்த செயற்பாடுகள் நடக்கிறது. இப்ப அது பெரிய பெரிய தொழிற்சாலைகள்ல நடக்கிறதுனால உங்களுக்கு அல்லது எங்களுக்கு அது வெளியில தெரியாது. இப்ப குளிர்த்துகின்ற இயல்பை அங்க யூஸ் பண்றோம். சரியா? அப்ப முதலாவது கரைக்கிற இயல்பு பார்த்தோம், அடுத்தது குளிர்த்துகின்ற இயல்பு பார்த்தோம். மூன்றாவது இயல்பு நீர் வந்து வாழ்வதற்கான ஒரு ஊடகமாக இருக்கு. நீர் வந்து வாழறதுக்கான ஒரு ஊடகம். நீங்க எழுதி கொள்ளுங்க. நீரிந்த தொழிற்பாட்டுல ஒன்று கரைப்பானாக, 2 ஒரு குளிர்த்தியாக, 3 வாழ்வதற்கான ஊடகம். நீர் வாழ்வதற்கான ஊடகம் அப்படி என்ன? நீர் வந்து வாழ்வதற்கான ஊடகம். நாங்க தண்ணிக்குள்ளேயா வாழ்றோம்? யோசிச்சு பாருங்க. இதை எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டு யோசிங்க. நீர் வாழ்வதற்கான ஊடகம். நாங்க தரையில தானே வசிக்கிறோம். அப்ப எப்படி வாழ்றதுக்கான ஊடகமாக அது இருக்கு? நாங்கள் நீர்ல வசிக்காட்டி நீரில வாழக்கூடிய உயிரினங்களுக்கு அது ஊடகம். இப்ப நீரில நீந்தி கொண்டிருக்கிற மீன் வெளியே எடுத்து வச்சா அது உயிர் வாழ்றது சாத்தியமா? இல்ல, சிறிது நேரத்திலேயே இறந்து விடுகிறது. அதற்குரிய காரணம் என்ன? அதனால நிலத்தில் வாழ முடியாது. எங்களால தண்ணிக்குள்ள வாழ முடியாது. என்ன காரணம் என்று நினைக்கிறேன்? தண்ணிக்குள்ளேயே மீன் 24 மணித்தியாலமும் இருக்குது. அது வெளியில எடுத்தா ஒரு 5 நிமிஷத்திலேயே செத்து. நாங்க 24 மணித்தியாலமும் தரையிலேயே இருப்போம். ஆனா தண்ணியில போய் 10 நிமிஷம் கூட உள்ள இருக்க மாட்டோம். எதனால? எங்களை வாழுகின்ற ஊடகம் வித்தியாசப்படும். அது ஏன்? எங்களால தண்ணிக்குள்ள வாழ முடியாமைக்கு பிரதான காரணம் என்ன? சுவாசிக்க முடியாம போகுது. மீனால நிலத்துல வாழ முடியாதுன்றதுக்கான காரணம் என்ன? மீனால சுவாசிக்க முடியாம போகும். இப்ப நாங்க அப்படி இந்த மாறி வாழ முடியாம இருக்கிறதுக்கு காரணம் எங்களால சுவாசிக்க இயலாம போகுது. அது மீனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி. அப்ப அந்த சுவாசிக்க முடியாம போறதுக்கு என்ன காரணம்? இப்ப நாங்க என்ன காரணம், ஏன் அப்படி நடக்குதுன்றத யோசிச்சா அதுக்குரிய ஆன்சர் தரும். எங்களால ஏன் தரையில வாழ, எங்களால நீர்ல வாழ இயலாது, எங்களால சுவாசிக்க முடியாம போகிறது. ஏன் சுவாசிக்க முடியாம போகிறது?
சுவாசிப்பதற்கு என்ன தேவை? ஆக்சிஜன் வாயு தேவை. அப்ப தண்ணீர ஆக்சிஜன் வாயு இல்லையான்னு கேட்டா இருக்குது. நீருக்குள்ள ஆக்சிஜன் வாயு இல்லையான்னு கேட்டா இருக்குது. அப்ப நீர்ல உள்ள மீன்கள் எப்படி சுவாசிக்குது? தண்ணீரையும் ஆக்சிஜன் வாயு இருக்குது. மீன் திரும்ப வெளியில வந்து தரைக்கு வந்துச்சுன்னா அதுக்கு தரையில ஆக்சிஜன் வாயு இல்லையான்னு கேட்டா இருக்குது. தரையில நாங்க சுவாசிக்கிறோம், தண்ணீர மீன் சுவாசிக்குது. அப்ப ஆக்சிஜன் வாயு ரெண்டு இடத்துலயுமே இருக்குது. அப்படி என்றா என்ன காரணம் உங்களால சுவாசிக்க இல்லாம இருக்கு தண்ணிக்குள்ள? மீனால ஏன் வெளியில சுவாசிக்க இல்லாம இருக்கு? ஏனென்றால் எங்களுடைய உடல் அமைப்பு அப்படி இருக்கு. என்ன உடல் அமைப்பு? மீன்கள்ல சுவாசத்திற்கான அமைப்பு பூக்கள். படிச்சிருக்கேன். இப்படி படிச்சிருப்பீங்க தானே பிள்ளைகள்? பூக்கள் மூலம் சுவாசம் மீன் உதாரணம். இந்த பூக்கள் மூலம் சுவாசிக்கும்டா நீங்க நினைச்சீங்களா ரோசா பூ மூலம் சுவாசிக்கும், மல்லிகைப்பூ மூலம் சுவாசிக்கும் அந்த பூக்களா? அந்த பூக்கள் மூலம் சுவாசிக்குதான்னு கேட்டா இல்ல. அப்ப இது என்ன பூ? இது மீனுக்கு இருக்கிற ஸ்பெஷலான பூ. இது மீன் பூ, இது வேற வித்தியாசமான பூ. இது ரோசா பூவும் இல்ல, மல்லிகைப்பூவும் இல்லை. அப்ப இந்த பூக்கள் என்றது ஒரு அமைப்பு. மீனுக்கு பாருங்க, ஒரு மீனுக்கு இந்த செட்டை பகுதிக்குள்ளுக்கு நிறைய பூ போன்ற அமைப்புகள் இருக்கு. அதுதான் பூக்கள். இப்ப விரிச்சு பாத்தீங்கன்னா ரெட் கலரா இருக்கும். அதுதான் பிள்ளைங்க பூ. மீன் பூவை பார்த்து வாங்கணும்னு சொல்லுவீங்க, ரெட் கலரா இருக்குதா இல்ல வாடி போயிருக்கான்னு பார்த்து வேண்டும். அந்த பூ மூலம் தான் சுவாசிக்கும். அதுதான் பூ. சரி. அப்ப அந்த பூக்கள் என்ன செய்யும்? அந்த மீனுக்கு சரியா, இந்த பூக்கள்ல தண்ணி உள்ள போய் வெளியே வர முடியும். இந்த பூவுக்கு உள்ளுக்கு தண்ணி வாய்க்குள்ள உள்ள போனாலும் இந்த பக்கத்தால வெளியில வந்து தண்ணி அது வாய்க்குள்ளால போய் இந்த பூக்குள்ளால வெளியில வந்துடும். தண்ணி எவ்வளவு குடிச்சாலும் தண்ணி இதுக்கு நிரம்பாது, மீனுக்குள்ள நிரம்பும்ன்றது இல்ல. அந்த பூக்கள் ஊடாக வர நீர்ல இருக்கிற ஒட்சிஜன் வாயு, எங்களுக்கு சுவாசத்துக்கு தேவையான அந்த வாயுவை இந்த பூக்கள் எடுத்துக்கணும். அதனாலதான் மீனுக்கு அந்த தண்ணியில இருக்கிற ஒட்சிஜனை எடுக்கலாம் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரி, இந்த பூ வந்து தண்ணியில இருக்கிற ஆக்சிஜனை எடுத்து அந்த மீனை உயிரோட வச்சிருக்கு. இதுவே இந்த மீன் வந்து தரைக்கு வந்துட்டுது, தரையில அது எவ்வளவுதான் ஆவான்னு வாயை விரிச்சு சுவாசிக்க முயற்சி செய்தாலும் அந்த பூ வழியில இருக்கிற ஆக்சிஜனை எடுக்காது. அதனால நீண்ட நேரத்துக்கு அதனால உயிரோட வாழ இயலாது. ஆகவே தரையில இருந்து அவரால வாழ முடியாது. யாரு? மீனால வாழ இயலாது. அப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை? மனிதர்களால ஏன் நீருக்க வாழ முடியாம இருக்கு? மனிதனுக்கு சுவாச பையும் நுரையீரலும் இருக்கு. நீங்க அடுத்த பாட்டு புத்தகத்துல எப்படியும் படிக்க போறீங்க. மனிதனுக்கு சுவாச பையும் நுரையீரலும் இருக்கு, சரியா? அந்த நுரையீரலுக்கு எங்களுக்கு ஆக்சிஜன் வாயு போய் வாரதுனால நாங்க சுவாசிக்கிறோம். தரையில இருந்து தரையில இருந்து எப்படி சுவாசிக்கிறோம்? எங்களுக்கு வழி வழி என்ற காற்று நாங்க சுவாசிச்சு உள்ள வந்து வெளியில போற மாதிரியான அமைப்பு எங்களுக்கு இருக்கு. நுரையீரல் சுவாசம். மீனுக்கு பூக்கள். அப்ப இவரால தரையில வேலை இல்லாத இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல, இப்படி ஒரு அமைப்பு இல்ல. எங்களுக்கு பூ இல்ல, அதனால தண்ணியில வாழையில.
இப்ப விளங்குதா? சிம்பிளா விளங்கி கொள்ளுங்க. எங்களுக்கு நீங்க ஓரளவுக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மீனுக்கு பூ இருக்குது, எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு சுவாசப்பை நுரையீரல் இருக்கு, மீனுக்கு இல்லை. அதனால எங்களால மாறி வாழ இயலாது. கொஞ்ச நேரத்துக்கு உள்ளுக்கு மூச்சை பிடிச்சு எங்களால வச்சிருக்க முடியும், நீண்ட நேரம் வச்சுட்டு இல்லை. அதே போல மீனையும் வெளியில எடுத்து ஒரு சிறிது நேரத்துக்கு வச்சிருக்கலாம், நீண்ட நேரத்துக்கு வச்சிருக்கே இல்லை. சரி, அப்ப அதுதான் ரீசன். அப்ப நீரில் வாழ்வதற்கான ஊடகம் என்ன? தண்ணீர எது வாழுமோ அதுக்கு ஊடகம். மீன்கள் மட்டுமா? எத்தனையோ விதமான மீன்கள் இருக்கு, சிப்பிகள் இருக்கு, நத்தைகள் இருக்கு, ஆமை இருக்கு, சரியா, கணவாய், இறால், நண்டு, வேற வேற வித்தியாசமான பல உயிரினங்கள் நீர்ல வாழுது. நீர்ல பூச்சி இருக்கு, முதலை இருக்கு, நீர்ப்பாம்புகள் இருக்கு. ஆகவே மீன்கள் மட்டும் அல்ல பிள்ளைகள், நீர்ல என்னென்ன விலங்குகள் வாழ முடியும், உயிரினங்கள் வாழ முடியுமோ எல்லாத்துக்கும் நீர் ஊடகம்தான், வாழும் ஊடகம்தான். தரையில மட்டும்தான் வித்தியாசமான விலங்குகள் இருக்கு அப்படின்றது கிடையாது. தண்ணிக்குள்ள இன்னும் வித்தியாசமான உருப்பட்டது இருக்கு பிள்ளை, எங்களுக்கு தெரியாது. இன்னும் அந்த அளவுக்கு ஆராய்ச்சிகளும் முழுமை அடையல. கடல்ல இன்னும் எங்களுக்கு தெரியாத விஷயம் எவ்வளவோ இருக்குல்ல. சரியா, அப்ப எங்களுக்கு இது விளங்கி இருக்க வாழ்வதற்கான ஊடகம். சரியா? சரி. இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கு. நீர்ல கரைஞ்சிருக்கிற ஒட்சிஜனை மீன் பூக்களினூடாக எடுத்து என்ன செய்யுது? சுவாசிச்சு கொள்ளுது. நீர் இல்லாம போகைக்கு ஒட்சிஜனை பெற்றுக்கொள்ள முடியாது போகும்போது என்ன செய்யும்? அந்த மீன் இறந்து போகும். சரியா? ரைட். அதே மாதிரி அப்ப தவளைக்கு பூக்கள் இருக்கா என்ற சந்தேகம் உங்களுக்கு வரையிலே. தவளை எப்படி தண்ணீரையும் இருக்குது, நிலத்திலையும் வாழும். எப்படி அதால மட்டும் இரண்டு சூழல்லையும் வாழக்கூடியதாக இருக்குண்டா, அதுக்கு இரண்டு விதமான சுவாச கட்டமைப்புகளும் இருக்கு. அவை நுரையீரல் வாதநாளி மூலம் சுவாசிக்கலாம், தோல் மூலமும் சுவாசிக்க முடியும். அப்ப யாரால தண்ணிக்குள்ள சுவாசிக்கக்கூடிய கட்டமைப்பு இருக்கிறதோ அவர்களால நீரினுள் வெற்றிகரமாக வாழ முடியும். சரியா? அப்ப எங்களுக்கு அந்த அமைப்பு இல்லை என்றதுனால எங்களால் வாழ முடியாது. சரியா? ரைட். அதே மாதிரி பாப்போம். சில பிரதேசங்கள்ல பார்த்திருப்பீங்க, பெண் குயின்களும் தண்ணீர வாழ்றது. அது ஒரு புற ஊடகமாக நீரை பயன்படுத்தி கொள்ளுது. தண்ணிக்குள்ளதான் அது வாழ வேணும் இல்ல, தண்ணிக்குள்ள ஒரு புற ஊடகமாகத்தான் நாங்க யூஸ் பண்ணி கொள்ளுது. அது மீனை பிடிச்சு சாப்பிடக்கூடியது. ஆகவே அது ஒரு புற ஊடகமாக தண்ணீரை பயன்படுத்தி கொள்ளுது. சரியா? ரைட். இந்த குளிர்காலங்கள்ல பாருங்க, சில சமயம் நீருக்கு மேல பனிக்கட்டி உருவாகும். அதாவது நாங்க தண்ணிக்கு மேல பனிக்கட்டி உருகினத பனிக்கட்டி உருவாகிறத அவங்களால பார்க்க இயலாது. இந்த குளிர் காலங்கள், குளிர் நாடுகள்ல தான் பெருமளவில் இதை பார்க்க முடியும். அதாவது அடியில தண்ணி இருக்கும், தண்ணிக்கு மேல பனிக்கட்டி இருக்கு. சரியா? அப்ப எங்களுக்கு அடியில தண்ணி இருக்குன்றது சிலவரை தெரியாம பனிக்கட்டிக்கு மேல இருந்து குதி குதி என்று குதிச்சா, சிலவரோட பனிக்கட்டி உடைஞ்சுதண்டா கொத்துக்கொண்டு உங்களுக்கு தண்ணிக்குள்ளதான் விழாது. சரி, அப்ப சில வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க, அப்படி அப்படியான சந்தர்ப்பங்களும் இருக்கு. சரியா? அப்ப சில சமயம் அது மேன் வெர்சஸ் வைல்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்படி பனிக்கட்டி மேலால நடந்து போலாம் இல்லையா, ஆனா அவதானமாக பார்த்து பார்த்து போகணும், இல்லாட்டிக்கு உடைஞ்சு. அந்த பனிக்கட்டிக்கு கீழையும் தண்ணிக்குள்ள மீன்கள் இருக்கும், அதை பிடிச்சுதான்
அந்த பனி காலங்கள்ல அங்க இருக்கிற மக்கள், அந்த குளிரான பிரதேசத்துல வாழக்கூடிய மக்கள் அதுக்குள்ள இருக்கிற மீனை பிடிச்சுத்தான் உயிர் வாழ்றாங்க. அந்த குளிர் மேல இதா இருக்கு, பனிக்கட்டியா இருக்கும், அடியில மீனோடி திரி. அதை நீங்க இந்த டிஸ்கவரி சேனல்ல அதிகமா பார்த்துருக்க முடியும் இல்லையா? நீங்க பாக்காட்டீங்க பாருங்க. சரியா? அந்த பனிப்படலத்தை துளைச்சு அதுக்குள்ள மீன் பிடிப்பாங்க. சரி. அப்ப மீன்களுக்கு சரி அல்லது நீரில வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் சரி, நீரானது ஒரு வாழிடமாக இருக்குது. சரியா? ரைட். அப்ப நீரினுடைய பிரதானமாக 3 இயல்புகள் பற்றி நாங்க படிச்சிருக்கோம். அடுத்தது, நீர் ஒரு ஊடகமாக எங்கட உடல்ல நடக்கிற சில செயற்பாடுகளுக்கு நீரானது அவசியம். சரியா? உடல்ல நடக்கிற சில சமிபாட்டு செயல்முறை நாங்க பாருங்க, வழக்கமா சாப்பிட முடிய கொஞ்சம் தண்ணி குடிப்போம். சரியா? தண்ணி குடிக்காம இருக்கே இல்லாத முடியும். ஒரு நாள் இப்ப வெக்கையான காலத்துல பாருங்க எத்தனை தடவை நீரை குடிக்கிறீங்க. பெரும்பாலும் எங்கட மனித உடல்ல நடக்கிற எல்லா இரசாயன தாக்கம் நீரை கொண்டுள்ள ஊடகத்துலதான் நடக்கும். சரியா? இப்ப உணவு சமிபாடு, உணவு சாப்பிடுறோம், சமிபாடு அடையுது. சமிபாடு அடைஞ்ச உணவை உறிஞ்ச வேணும். அதுல இருக்கிற போசணைகளை உறிஞ்ச வேணும். அது குருதியில கரைஞ்ச நிலையில தான் கொண்டு போக வேணும். சரியா? அந்த கடத்தல் நடக்கிறது நீர் ஊடகத்துல. கடத்தல் நடக்கிறது நீர் ஊடகம். அதே மாதிரி விட்டமின்கள், கனியுப்புகள், மருந்துகள் எல்லாமே எங்களோட உடலுக்கு தேவையான இடங்களுக்கு கடத்தப்படுவது குருதி திரவமாக இருக்கிற நிலைமையில தான். குருதி திரவம் லிக்விடாக இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் கொண்டு போகும். அதே மாதிரி உடல்ல கலங்கள்ல இருக்கிற ஈரல்ல உருவாகக்கூடிய யூரியாவாக இருக்கிற கழிவு பொருள், யூரியான்றது கழிவு பொருள், அவற்றை உற்பத்தி செய்யற இடத்துல இருந்து தேவையில்லைன்னு சொன்னா அதை வெளியேற்ற வேணுமெண்டா அதை வெளியேற்றுகின்ற அங்கங்களை நோக்கி கொண்டு போறதும் குருதிதான். குருதி எப்படி இருக்கு? கட்டியா இருக்குதா அல்லது திரவமாக இருக்குதா? பிளட் திரவ நிலையில இருக்கு, அதாவது லிக்விடாக இருக்கும். சரி. இப்ப இன்னைக்கு நாங்க நீரினுடைய இயல்புகள் தொடர்பாக பார்த்திருக்கு. ஆகவே உங்களோட பாட புத்தகத்துல மேலதிக அறிவுக்காக என்றதுல இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை நாங்க பார்ப்போம். பாருங்க, புத்தகத்துல 87வது பக்கத்தை எடு. 87. நீரானது ஒரு குளிர்ச்சியாக இருக்கிற சந்தர்ப்பங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக மேலதிக அறிவுக்காக உங்களுக்கு தரப்பட்டிருக்குது, அதை பாருங்க. மேலதிக அறிவுக்காக உடலில் மேலதிகமாக உள்ளெடுக்கப்படுகின்ற புரதம் யூரியாவாக மாற்றப்படும். உடலில் மேலதிகமாக உள்ளெடுக்கக்கூடிய புரதம் என்றால் பெண்களுக்கு ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு புரதம் தேவையோ அந்த அளவை விட மிக அதிகமாக புரதத்தை நாங்க உள்ளெடுத்தோம்னா அது ஈரல்ல போய் யூரியாவாக மாற்றப்படும். அது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும்.
அந்த யூரியா திரவத்தன்மையான ஊடகமான சிறுநீரின் மூலம் வெளியேற்றப்படும். யூரியா உடல்ல இருந்து எப்படி வெளியேற்றப்படுதுன்னா சிறுநீரின் மூலம். நீங்க யூரின் போறதுலதான் அந்த யூரியாவானது அகற்றப்படும். சரியா? வியர்வையினூடாக இப்ப உங்களுக்கு வியர்க்குதண்டா அதுவும் திரவமாகத்தான் என்ன செய்யுது. உங்களை வேர்க்குதண்டா இல்லைன்னு உங்க திரவ துளிகள் வர்றது அவதானிக்கலாம். அந்த வியர்வையின் ஊடாகத்தான் என்ன செய்யுது யூரியா வெளியேற்றப்படுது. அதாவது இப்ப நீங்க யூரின் போனாலும் அது திரவமாகத்தான் போகும். எல்லாருக்கும் யூரின் திரவமாகத்தான் எங்களுக்கு போகும். அப்ப அதன் மூலம் அகற்றப்படும். அல்லது வியர்வையாக இருக்கிற திரவங்கள்ல அது போகக்கூடும். சரியா? அப்ப இது மேலதிக அறிவுக்காக இருக்குதுன்றத பார்க்காம போயிடாதீங்க. இதுல உங்களுக்கு பார்ட் 1 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிறுநீரின் மூலம் வெளியேற்றப்படுகின்ற கழிவு பொருள் என்னன்னு யூரியா. என்னது? யூரியா. அல்லது உங்களுக்கு இருக்கலாம் உடலில் மேலதிகமாக உள்ளெடுக்கப்படுகின்ற புரதம் எங்கு யூரியாவாக மாற்றப்படும். எங்கு மாற்றப்படுகிறது? ஈரலில். சரியா? ஈரல்ல போய் மாறும். அல்லது மாறிக்கு மேலதிக புரதம் ஈரலில் எவ்வாறு மாற்றப்படும். இப்ப இந்த கேள்வி எப்படி வந்தாலும் விடை எழுத தெரிய முடியும். அதுக்கு நீங்கள் கேள்வியை உருவாக்கி பழகப்படும். இப்ப இது மேலதிக அறிவுக்காக தானே இருக்குது. சாதாரணமாக இப்படியே வாசிச்சுட்டு போனீங்களா உங்களால விடை எழுத இயலாமல் இருக்கு. அப்ப என்ன செய்ய வேண்டும்? நீங்க இந்த கேள்வி எப்படி எப்படி மாறி வரலாம்ன்றத நீங்க யோசிச்சு பார்க்க. மேலதிகமா இருக்கிற புரதம் எங்க யூரியாவாக மாற்றப்படும் என்று கேட்கலாம். அல்லது ஈரலில் எவ்வாறு மாற்றப்படும் என்று கேட்கலாம். சரியா? ரைட். அப்ப உங்களுக்கு கேள்வி எப்படி வந்தாலும் ஆன்சர் எழுத வேணுமெண்டா வித்தியாசமாக கேள்வியை நீங்க உருவாக்கி பார்க்க வேணும். ரைட். அப்ப யூரியா எவ்வாறு உடலில் இருந்து அகற்றப்படுகிறது என்று கேட்டால் ஒன்று சிறுநீரின் மூலம், இன்னொன்று வியர்வை மூலம். யூரியா அகற்றப்படக்கூடிய 2 முறைகள் தருக என்று கேட்கலாம். யூரியாவை உடலில் இருந்து அகற்றக்கூடிய 2 முறைகள் எழுதுங்கன்னா ஒன்று சிறுநீரின் மூலம், இன்னொன்று வியர்வை மூலம் என்று எழுத வேண்டும். சரியா? பாருங்க, இந்த மேலதிக அறிவுக்காக என்ற விஷயத்திலிருந்து எவ்வளவு கேள்விகள் உருவாக்கப்படலாம். ரைட். அப்ப நீர் உயிர் வாழ்றதுக்குரிய ஒரு ஊடகம், அது தொடர்பான விடயங்களை நாங்க படிச்சிருக்கிறோம். அப்ப இதுல இருந்து நாங்க என்ன செய்வோம்? பயிற்சிய பயிற்சி கேள்வியை நீங்க எடுத்துக்கொள். உங்களோட பாட புத்தகத்துல இருக்கிற 88வது பக்கத்துல இந்த பயிற்சி இருக்கு. உங்க பயிற்சி வினாவை எழுதிக்கொள்ளுங்க. கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு சரியான அல்லது மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க. சரியா? வினாவை எழுதிக்கொள்ளுங்க. பயிற்சி என்று மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. இந்த ஹெட்டிங் தேவை. பயிற்சி 1. கீழே தரப்பட்டவற்றுள் நீரில் நன்கு கரையக்கூடியது. கீழே தரப்பட்டுள்ளவற்றில் நீரில் நன்கு கரையக்கூடியது. 1 நீலத்தூள். நீலத்தூள் என்றா பிள்ளைகள் இப்ப நீங்க உடுப்பு, அதாவது வெள்ளை யூனிஃபார்ம் அதுகளை நீங்க கழுவி போடுறதுக்காக ப்ளூ பயன்படுத்துவீங்க தானே. நீலம் அது தூளாக சில பேர் பயன்படுத்துவீங்க, சில பேர் பொட்டில் வரக்கூடிய நீலம் பயன்படுத்துவீங்க.
ஏதோ ஒரு நீளம். சரியா? அது நீலத்தூள், அது கரையும். தண்ணியில கரைஞ்சா தானே நாங்க உடுப்பு கழுவி போடலாம். ப்ளூ போட்டு, ஆகவே அது நீலத்தூள் கரையும். இரண்டாவது உப்புத்தூள், மூன்றாவது மணல், நான்காவது தேங்காய் எண்ணெய். சரியா? இப்ப நீரில் நன்றாக கரையக்கூடியது என்ன பிள்ளைகள்? இதுல நீலத்தூள் மிக நன்றாக கரையும். அது உப்புத்தூள் கரையாதான்னு கேட்டா, உப்புத்தூள் கரையும். கரைஞ்சு மேலதிக உப்பு என்ன செய்யும்? கரையாம அடியில நிக்கும். மணல் மணலை வந்து கரைக்க இயலாத, அடியில வந்து மணல் தேங்கி நிக்கும். தண்ணியில மணலை போட்டு கரைச்சா அடியில மணல் தேங்கி நிக்கும். தேங்காய் எண்ணெயை என்ன செய்ய இயலாது? தண்ணியில கரைக்க இயலாது. ஆகவே அப்ப இதுல நீரில நன்றாக கரையக்கூடியது எது? நீலத்தூள். இப்ப உப்புத்தூள் தண்ணியில கரைஞ்சாலும் நாங்க அதை திருப்பி என்ன செய்யலாம்? எடுக்கலாம் இல்லையா? இப்ப உப்புத்தூளுக்கு தண்ணியில கரைச்சிட்டு அதை வெப்பமாக்கினா தண்ணி ஆவியானா உப்பு அடியில நிக்கும். ஆனா நீலத்தூள்ல அப்படி என்ன செய்யலாது? ஆவியாக்கி நீலத்தூளை திருப்பி எடுக்கலாம் இல்லையா? ஆகவே நன்கு கரையக்கூடியதுன்னா நன்றாக மிக்ஸ் ஆயிடும், திருப்பி பிரிக்கலாம். அப்படி நீங்க பார்க்கணும். சில பேர் கன்ஃபியூஸ் ஆகி என்ன செய்வீங்க? உப்பு கரையும் உப்பு தூளுக்கும் போட்டு. சரி, அப்ப கேள்வி மிக நுணுக்கமாக நீங்க பார்க்கணும். அப்ப இதுல இது நீலத்தூள். நீலத்தூள் தானே என்ன செய்யும்? நன்றாக கரையக்கூடிய. அதுக்கு நீங்க முதலாவது ஆன்சரை போட்டுக்கொள்ள வேணும். முதலாவது ஆன்சரை போட்டுக்கொள்ள வேணும். எழுதியிருந்தா, ஆல்ரெடி எழுதியிருந்தா சரி, சரி போட்டுக்கொள்ளும். அடுத்தது இரண்டாவது, வாகனங்களின் கதிர்த்தியில் நீரை பயன்படுத்துவதற்கான காரணமாக இருக்கிற நீரினை எது? இது இன்றைக்கு நாங்க படிச்ச விஷயம். வாகனங்கள்ட கதிர்த்தி என்றால் ரேடியேட்டர். வாகனங்களினுடைய கதிர்த்தி என்பது ரேடியேட்டர்ல தண்ணியை பயன்படுத்துறதுக்கு என்ன ரீசன் என்று சொன்ன நான், நீரானது என்னவாக இருக்குது? குளிர்த்து இயல்பு கொண்டதாக இருக்கிறது. அதுதான் காரணம். இதுல பாருங்க, நீர் ஒரு கரைப்பானாக இருக்கிறதுண்டா ஏன் ரேடியேட்டர்ல தண்ணியை விட்டு கரைக்கிறோமா? ரேடியேட்டரை இல்ல. ஊடகமாக இருக்குதுண்டா வாழக்கூடிய ஊடகம். இது கதிர்த்தி ரேடியேட்டர் தண்ணியில வாழுதா? இல்ல. குளிர்த்தியாக அங்க பயன்படுத்தப்படுகிறதா? ஓ, தண்ணியை விட்டா குளிரும், என்ஜின் வந்து சூடாகாது. கடத்தியாக இருக்கிறது. கடத்தி என்றா மீன் கடத்தி என்றது வராது பிள்ளைகள். கடத்தியாக இருக்கிற இயல்பை விட மிக பொருத்தமானது குளிர்த்தியாக இருக்கிறது என்பதுதான். குளிர்த்தியாக இருக்கும். சரியா? அப்ப இதுல நீங்க சரியான விட போட்டிருந்தா, முதலாவது வினாவுக்கு நீலத்தூள், இரண்டாவது வினாவுக்கு குளிர்த்தியாக என்பது சரியா. அந்த இரண்டு வினாக்களையும் நீங்க எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு படிச்ச விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க இன்றைய வகுப்பு உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியாக உங்களுக்கு சில வினாக்கள், பயிற்சி வினாக்கள் இருக்குது. நான் அதன் ஆன்சர் சொல்றேன். நீங்கள் அதை உங்களுடைய
வீட்டு பாடமாக செய்து கொள்ளலாம். அல்லது நீங்க ஃப்ரீயா இருக்கேக்க இதை நீங்க செய்து பாரு. உங்களுடைய பயிற்சி வினா. இரண்டாவது வினா. பொருத்தமான சொற்களை பயன்படுத்தி இடைவெளி நிரப்புக. புத்தகம் இருக்கிறார்கள் பார்த்துக் கொள்ளுங்க. கடல் நீர் முதலாவது உவர்ப்பாக இருப்பதற்கு காரணம் ஆறுகள் நதிகள் தரை மீது பாய்ந்து செல்லும் போது டேஷ் கரைவதனால் ஆகும். அதாவது உப்புக்கள் கரைவதனால் ஆகும். அதனால அந்த ஆறுகள்ல இருந்து உப்புக்கள் எல்லாம் பாய்ந்து சென்று கடல் நீருக்கு சேரும். இரண்டாவது வினா. கடல் நீரை ஆவியாக்குவதன் மூலம் நீரு தயாரித்துக் கொள்ளலாம். என்னது? உப்பு தயாரித்துக் கொள்ளலாம். இரண்டாவது வினா. கடல் நீர் ஆவியாகி உப்பு உருவாகும். மூன்றாவது தாவரங்கள் கரியுப்புக்களை அகத்துறிஞ்சிக் கொள்வதற்கு காரணமாக இருப்பது நீரின் தாவரங்கள். இது என்றதுக்கு என்ன காரணம்? கரைக்கும் இயல்பு. நீரினுடைய கரைக்கும் இயல்பு காரணம். நான்காவது பனிக்கட்டியை கையில் எடுக்கும் பொழுது குளிர்ச்சியை உணர்வதற்கு காரணம். பனிக்கட்டியை கையில் எடுத்தா அது குளிர்றதுக்கு என்ன ரீசன்? உங்களுடைய கைகளில் இருந்து டேஷில் இருந்து டேஷ் வெப்ப பாய்ச்சல் நிகழும். இந்த வெப்பம் எப்படி பாயுதா? காரணம் கைகளில் இருந்து பனிக்கட்டிக்கு வெப்ப பாய்ச்சல் நிகழ்வதனால் ஆகும். பனிக்கட்டி தான் வெப்பத்தை எடுத்து உருகு. சரியாகவே அதுக்கு என்ன ரீசன்? உங்களோட கைகளில் இருந்து பனிக்கட்டிக்கு வெப்ப பாய்ச்சல் நிகழ்வதனால் ஆகும். சரியா? ஐந்தாவது மனித உடலினுள் நடைபெறும் உயிர் செயற்பாடுகள் ஊடகமாக விளங்குவது கீறு. என்னது? நீர். மனித உடலினுள் நடைபெறும் உயிர் செயற்பாடுகளுக்கு ஊடகமாக விளங்குவது கீறு ஆகும் என்றால் நீராகும். சரியா? அப்ப உங்களுக்கு இந்த 5 வினாக்களுக்குமான விடைகள் சொல்லி இருக்கிறேன். நீங்க இத வீட்டை போயிட்டு உங்களுடைய ஹோம்ஒர்க்காக செய்து கொள்ளுங்க. வேண்டிய பாடம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வகுப்பில நாங்கள் ஒரு புதிய பாடத்தோட உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.